ஹாய் கைஸ், இந்த படத்தை ரிவ்யூ பார்க்குற முன்னாடி படத்தை நேம்னு பார்த்தீங்கன்னா பித்தளை கேம் குடும்பம். படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு லவ் ஃபில்ம் குட்டு மூவிஸுங்க. படம் வந்து மலையாள மூவிஸு, ஏன்னா தமிழில் போயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி வந்து அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, ஒரு சண்டைலாம் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையால் நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா, ஹீரோயினி படிச்சுக்கிருக்காங்க வெளியூரில் வந்து. நம்ம ஹீரோ வந்து ஒரு வீட்டில் சாதாரண வாழ்க்கையாக அந்த ஃபேமிலி இப்படிலாம் போய்க்கிருக்குது. இந்த ஒரு குடும்ப சந்தனாக இருக்கார். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எதிர்த்தாப்பில் ஒரு வீடு குடி வராங்க. நம்ம ஹீரோயினி குடி வராங்க. இவங்களுக்கு நடந்துக்க பாண்டிங் என்ன, இவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் லவ் செட் ஆன முன்னாடி கொஞ்சம் அந்த ரெண்டு வீட்டுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு காமெடியோட கொண்டு போன படம் தான் ஒரு லவ் மூவிஸுங்க. இவங்களுக்கும் நடக்கிற பாண்டிங் என்ன, இவங்க ரெண்டு எப்படி சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட கதைக்கு படம் ஃபுல்லாக சூப்பராக ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த மூவிஸ் வந்து இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் யாருமே கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன். இந்த படத்துக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் வந்து படம் அவ்வளோ சூப்பராகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன மூவிஸ் கொண்டு வந்திருக்கிறேன், யூனிட்ஸ் அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த படத்தோட ரிவ்யூத்தை பார்க்க போகிறோம். த்ரில்லிங்கான ஒரு மூவிஸ். படம் வந்து தமிழ் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. அவங்க அம்மாவோட மகன் வந்து ஒரு டாட்டராக இருக்காங்க. இந்த டாட்டரோட மகன் என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அவங்க அம்மா இறந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. போன இடத்துல ஹீரோட பொண்ணுலாம் போகிறாங்க. போன இடத்துல அவங்க ஹீரோடைய ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்க. டாட்டர் ஃப்ரெண்டெல்லாம் போய்க்கிருக்காங்க. போகும்போது ஹீரோனிக்கு ஒரு கட்டாய கனவு மாக்கி வருது. அந்த பிளாஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்து வளர்த்து அந்த ஒரு தீய சக்தி ஒன்று ஆக்கிரமிச்சு இருக்குது. அந்த உலகத்துக்கு நம்ம ஹீரோனி போன முன்னாடி அந்த கனவு எப்பப்போ வந்து போகுது. அந்த தீய சக்தியை விட்டு நம்ம ஹீரோனி எப்படி வளர்க்க போகிறாங்க, அந்த தீய சக்திக்கிட்டேருந்து எப்படி அந்த சூனியெல்லாம் பீனையெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி அதை வெளியே வர போகிறாங்க. இந்த படத்தோட கதை கைஸ். இந்த படத்துக்குள்ளே தினிங்கோட வச்சுருக்காங்க. ஆஸ்ட் பிளாக்கில் வச்சுருக்காங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8க்கு 10 கொடுக்கலாம். இந்த படத்துக்கு வந்து படம் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா தமிழ் டப்பில் இருக்குது. இப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை கைஸ். ஹாய் கைஸ், இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குற முன்னாடி இந்த படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா கலிஃபா. படம் ஒரு மலையாள மூவிஸ், தமிழ் டப்பிங் இருக்குது. இந்த படம் சோசியமாக ஆட்சி பிளாக்கில் எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு தங்கல் கடத்த வேலையாக இருக்காங்க. ஒரு கும்பலை வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வேலையில் விட்டுட்டு அந்த கேங்கு லிங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம சாதாரண சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பழைய எதிரிகளாக வந்து அந்த வேலையை விட்டு அது நிறைய எதிரிகள்லாம் வந்து நம்ம ஹீரோவை கொள்றதுக்காண்டி வராங்க. ஹீரோ களத்தில் இறங்குறாரு. லாஸ்ட்டாக என்ன ஆச்சு, இந்த படத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த வில்லங்களாம் எப்படி கேங்கெல்லாம் எப்படி அழிக்க போகிறாரு. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்லாம் ஒழிஞ்சிருக்கு. கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. நிறையா கேரக்டர், இந்த மலையா கேரக்டர்லாம் நிறையா ஹீரோலாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. சூப்பராகுது. கொஞ்சம் கலக்கிருக்கு தேட்டர் ஃபுல்லாக. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது இந்த படத்தோட கதை கைஸ். நம்ம ஹீரோ அந்த லிங்குக்குள்ளே போனாரா இல்லையா, வெளியவே இருந்தாரா, சாதா வாழ்க்கையை வளர்ந்தாரா இல்லையா, அந்த படத்தோட கதை கைஸ். அந்த லிங்குக்கு போன முன்னாடி என்ன தான் ஆச்சு, இந்த படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். படம் சூப்பராகுது. தமிழ் டப்பில் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்ட்டான மூவிஸுங்க. பை கைஸ்.